ஊரில் இருக்கிற சிறுவர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு யானை மேலே ஏறி விளையாண்டுட்டு இருக்கும்போது கூட அந்த அமைதியாக இருந்த யானை அதுக்கு மதம் பிடிச்சிச்சுன்னா எவ்வளோ பயங்கரமாக மாறிடுமோ அதே மாதிரி ஒரு மன்னனோட செயல்பாடு இருக்குது என்ற கருவை மையமாக கொண்டு புறநானூற்றில் ஒரு பாடல் இடம்பெற்றுள்ளது. அப்பாடலை அடிப்படையாக கொண்டு திரு நா. பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய ஒரு சிறுகதை. அது ஒரு மாலை நேரம். குதிரை மலையின் நீலச்சிகரங்களுக்கு பின்னாடி கதிரவன் மறைஞ்சிட்டு இருந்தான். அப்போது தகடூர் வீதியில் மக்கள் அனைவரும் விழாக்கோலம் கொண்டிருந்தாங்க. அந்த நேரத்தில் ஊரை சுற்றி இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஏரிக்கு பக்கத்தில் ஔவையாரும் மன்னர் அதியமானும் உலாவிக்கிட்டு இருந்தாங்க. தமிழ் தாயாகிய ஔவையாரிடம் அரும்பெரும் பாடல்களையும் அறிவுரைகளையும் கேட்டு இயற்கை காட்சிகளை ரசிக்கிறதுல எப்பவுமே அதியமானுக்கு ஒரு விருப்பம் உண்டு. அதே மாதிரி அன்னைக்கு நடந்து போயிட்டுருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த ஏரிக்கரையில் ஒரு படித்துறை இருந்திருக்கு. அந்த படித்துறைக்கு பக்கத்தில் இருந்த மரத்துக்கு அடியில் 2 பேரும் உட்காந்துருக்காங்க. ஏரியின் படித்துறை இருந்த அந்த இடத்துல யானை பாகர்கள் பட்டத்து யானையை குளிப்பாட்டிட்டு இருந்தாங்க. அது குளிப்பாட்டிட்டு இருக்கிறத பார்க்கும்போது ஒரு சின்ன குன்று தண்ணி மேலே கிடக்கிற மாதிரி இருந்துச்சு. அதை சுற்றி ஊரில் இருக்கிற சின்ன பசங்க எல்லாருமே சேர்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ பெருசாக இருந்துச்சு இந்த யானை, அசையாமல் இருந்த உடனே. அதில் ஒரு பாகன் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்த சிறுவர்கள்கிட்ட, உங்களுக்கு ஒரு வேலை தர செய்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. என்ன வேலைன்னு சொல்லுங்கள், முடிஞ்சால் செய்கிறோம் அப்படின்னு மறுமொழி கூறியிருக்காங்க பசங்க. ஒன்றும் இல்லை, இந்த யானையோட தந்தம் இருக்குல்ல, அதெல்லாம் தேய்ச்சி கழுவுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பசங்கள்லாம் ஒரே மாதிரி யானை கொம்பை தொட்டோம்னா அது குத்திரும், இல்லை மாட்டோம் அப்படின்னு மிரண்டு போய் நின்றுருக்காங்க. அதுக்கு யானை பார்க்க சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது, நான் தான் இருக்கேன்ல, தைரியமாக வாங்க அப்படின்னு ஆகலாம். ஔவையாரும் அதியமானும் பேசுறது கூட நிப்பாட்டிட்டு அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப சுவாரஸ்யமாக பார்த்துட்டு இருந்திருக்காங்க. சிறுவர்கள் முதல்ல போயிட்டு யானையை தொட்டு பார்த்துருக்காங்க. அது ஒன்றும் பண்ணலை. அதுதான் ஒன்றும் பண்ணாதுங்கிறல்ல, வாங்க அப்படின்னு பார்க்கன்னு சொன்ன உடனே கிட்ட போயிட்டு மறுபடியும் அதை அசைச்சு பார்த்துருக்காங்க. யானை எதுவுமே அசையாமல் அமைதியாக படுத்திருக்கு. உடனே கொஞ்சம் கொஞ்சமாக பயம் போயிட்டு துணிச்சல் வந்திருக்கு பசங்களுக்கு. ஒரு பையன் மேலே ஏறி பிடரியில் உட்காந்துக்கிட்டு அதோட தந்தத்தோட மேல் பகுதியை தேய்ச்சி கழுவிட்டு இருந்திருக்கான். இன்னொரு பையன் கடவாய்க்குள்ளே கையை விட்டு தந்தத்தை கழுவிட்டு இருந்திருக்கான். இன்னொரு பையன் துதிக்கை மேலே ஏறி நின்றுட்டு துதிக்கை மேலே ஒரு காலை வச்சு அமுக்கிக்கிட்டு நல்லா தேய்ச்சிட்டு இருந்திருக்காரு தந்தத்தை. இன்னொரு பையன் 2 கால் மேலே ஏறி நின்றுட்டு அதோட தந்தத்தை கழுவிட்டு இருந்திருக்கான். இந்த பசங்க இவ்வளோ ஏரியெல்லாம் விளையாண்டுட்டு இருந்தால் கூட அந்த யானை எதுவுமே செய்யாமல் எல்லாத்துக்குமே இடம் கொடுத்துட்டு அமைதியாக படுத்து இருந்துச்சு. இப்போ ஔவையார் வந்து அதியமான்கிட்ட சொல்லியிருக்காங்க, அதியா பாத்தியா அப்படின்னு. பார்த்தேன் தாயே, உரிமை பெருக பெருக பயம் போயிட்டு இன்னும் அவங்க மேலே நம்பிக்கை வந்துடுது அப்படின்ட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை, இந்த சிறுவர்களை தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யானை பாகர் கூப்பிடும்போது நான் வரமாட்டேன் அப்படின்னு பயந்துகிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னோடனே, அதையும் பார்த்தேன் தாயே அப்படின்னு அதியமான் ஔவையாருக்கு பதில் மொழி கூறியிருக்காரு. இவங்க பேசிகிட்டு இருந்த இந்த நேரத்தில் யானையை அங்கே குளிப்பாட்டிட்டாங்க. யானையை எழுப்பும்போது சிறுவர்களை பார்த்துட்டு பாகன் விலகிக்கிங்க அப்படின்னு சொன்னோன்னே பசங்க விலகிட்டாங்க. யானையை நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டினதுக்கப்புறம் அதை அரண்மனைக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ பொழுது சாஞ்சிருச்சு, இருட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறதுனால ஔவையாரும் அதியமானும் கூட அரண்மனைக்கு புறப்பட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் அவங்க 2 பேரோட மனசுலையும் இந்த சின்ன பசங்க யானையோட தந்தத்தை கழுவுன நிகழ்ச்சி மட்டும் மறக்கவே இல்லை. இந்த சம்பவம் நடந்து 1 வாரத்துக்கு அப்புறம் ஔவையாரும் அதியமானும் அரண்மனை மேல் மாடத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு தெருவில் பயங்கர கூச்சல் கேட்டிருக்கு. மக்கள் எல்லாம் அலறிட்டு ஓடுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்டிருக்கு. அதை தொடர்ந்து தெரு வீதியே அதிரும்படி யானை ஓடி வர்றதும் அதோட பிளிர்ற சத்தமும் கேட்டிருக்கு. அதை கேட்டு துணுக்குற்று எழுந்திருக்காரு அதியமான். ஔவையாரும் எதுவும் தெரியாமல் மிரண்டு போய் எழுந்துச்சு நின்றுருக்காங்க. அப்போ அங்கேருந்து ஒரு காவலன் ஓடி வந்து, அரசே, நம்ம பட்டத்து யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு. பாகர்கள் எவ்வளோ தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க, ஆனால் முடியலை. நேராக ஊர்களில் மக்களுக்கு இருக்கிற இடமா ஓடி மக்கள்லாம் சிதறி ஓடிட்டு இருக்காங்க. மக்கள் பூராவே ரொம்ப பீதியில் இருக்காங்க, என்ன பண்ணது எங்களுக்கு தெரியல அரசே அப்படின்ட்டு இருக்காரு. இவன் சொல்லி முடித்தோடனே அரண்மனை மேல் மாடத்துலேருந்து வேகமாக ஓடி போயிட்டு அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத மன்னன் பார்த்துருக்காரு. கூடவே ஔவையாரும் போய் பார்த்துருக்காங்க. அந்த காட்சியில் யானை பயங்கரமான தோற்றத்தோடு அங்கே இங்கேயும் ஓடிட்டுருக்கு. ஒரு மிகப்பெரிய குன்று, ஒரு மலையே அங்கே இங்கேயும் ஓடி வர்ற மாதிரி இருக்குது. மக்கள் எல்லாருமே அலறி அடிச்சுட்டு ஓடிட்டுருக்காங்க. இது போகிற இடம் எல்லாமே அதகலப்படுத்திட்டு இருக்கு. அதோட கொம்புலேருந்து ரத்தங்கள் சொட்டிகிட்டு இருக்கு. இது வந்து மதம் பிடிச்சதோட உச்சக்கட்டம் அப்படிங்கிற மாதிரி இவர் நினச்சிட்டு இருக்கும் போதே இதை எப்படி அடக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஒரு கவலையும் அவருக்குள்ளே வந்துடுச்சு. அதியமான் காவலனை பார்த்து, எல்லா பாகர்களையுமே செத்து மொத்தமாக போயிட்டு அந்த யானையோட மதத்தை அடக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ண சொல்லு அப்படின்னு, இது என்னோட உத்தரவு அப்படின்னு எல்லா பாகர்கள்கிட்டையும் சொன்னுருக்காரு. இந்த காவலனை வேகமாக ஓடி போயிட்டு எல்லா பாகர்கள்கிட்டையும் இந்த விஷயத்தை சொல்லி மொத்தமாக எல்லாரையும் அழைச்சிட்டு போயிருக்காரு. போயிட்டு இவர் பார்த்துட்டு இருக்கும் போதே ஒரு வழியாக அந்த யானையை அடக்கிட்டாங்க. அதோட மதம் தணிஞ்சிருச்சு. அதை கட்டி இழுத்துட்டு வரும்போது ஔவையார் அதியமானை பார்த்து புன்னகையோட சொல்லியிருக்காங்க, அதியா பாத்தியா அப்படின்னு. பார்த்தேன் தாயே, யானையோட மதத்தை தானே சொல்கிறீங்க அப்படின்னோடனே, இல்லை, இதே யானை
ஊர் சிறுவர்கள் எல்லாரும் சேர்ந்து மேலே ஏறி விளையாண்டுட்டு இருக்கும்போது கூட அமைதியாக இருந்துச்சு. ஆனால் மதம் பிடிச்ச உடனே எந்த அளவுக்கு மிக பயங்கரமாக மாறிடுச்சு பார்த்தியா அப்படின்னு. ஆமாம் தாயே பார்த்தேன், அதோட கொம்புலேருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு, யாரோட உயிருக்கும் ஆபத்து வந்திருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். அப்படிங்கும்போது ஔவையார் அதே புன்னகையோடு சொல்கிறாங்க, நீயும் ஒரு வகையில் இந்த மதம் பிடிச்ச யானை தான் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு ஏறிட்டு பார்த்துருக்காரு ஔவையார். ஔவையார் சொல்லியிருக்காங்க, ஆமாம், ஊர் சிறுவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து அந்த யானையோட தந்தத்தை கழுவும் போது எவ்வளோ அமைதியாக அந்த யானை படுத்து இருந்துச்சோ, அதே மாதிரி புலவர்களாகிய எங்களோட அன்புக்கு மட்டும் நீ கட்டுப்படுற, அதே நேரத்தில் உன்னோட பகைவர்கள் யாரும் வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு மதம் பிடிச்ச யானை மாதிரி நீ மாறிடுற அப்படின்னு சொன்ன உடனே புதிராக பேச தொடங்கின ஔவையாரோட பேச்சு புகழோட முடிஞ்ச உடனே நாணத்தோட தலையை குனிஞ்சு நின்றுருக்காரு அதியமான். அப்போ அங்கே ஓடி வந்த காவலன் சொல்லியிருக்காரு, அரசே, பட்டத்து யானையோட மதத்தை அடக்கியாச்சு, அதால் எந்த உயிருக்குமே ஆபத்து கிடையாது, ஒரு சில பேருக்கு காயம் மட்டும்தான் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே மட்டும்தான் அதியமான் தலை நிமிர்ந்து பார்த்துருக்காரு. எளிமையும் வலிமையும் ஒருங்கே பெற்றவன் தான் மன்னன் அதியமான். இந்த கதையில் வர்ற அதியமான் மாதிரி நமக்கும் கண்டிப்பாக மதம் பிடிக்கணும். ஆனால் எப்போ மதம் பிடிக்கணும்? நமக்கு எதிரில் தப்பு நடந்துட்டு இருக்கும்போது அதை தட்டி கேட்கறதுக்காக நமக்கு மதம் பிடிக்கணும். நமக்கு கண்ணுக்கு எதிரில் அநியாயம் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு அதட்டெல்லாம் கேள்வி கேட்கறதுக்காக நமக்கு மதம் பிடிக்கணும். பெண் கொடுமைகளோ வன்கொடுமைகளோ நடந்துட்டு இருக்கும்போது அதை தடுக்கிறதுக்காக கண்டிப்பாக நமக்கு மதம் பிடிக்கணும். மதம் பிடிக்கிறதுனா என்ன? நம் கட்டுப்பாட்டையும் மீறி நம்மிடமிருந்து வெளிப்படும் கோபம். அந்த கோபத்தினால் நமக்கும் நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கும் நன்மை மட்டுமே நடக்குமானால் நமக்கு மதம் பிடிப்பது தவறே அல்ல. சமுதாயத்தில் நடக்கும் அநியாயங்களையும் அவலங்களையும் கண்டு பொங்கி எழும் பொங்கியலை எண்ணும் அனைவருக்குமே இந்த காணொலியை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல கதைகளுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு கதையுடன் சந்திப்போம்.